SketchUpல ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் இல்லைனா காப்பி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூவ் ஆப்ஷன் பற்றி பார்த்துக்கலாம். நான் இப்போ இந்த மாடலில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வாலை ஃப்ளோர் மேலே மூவ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த வாலை செலக்ட் பண்ணுங்கள். டூல் பாரில் மூவ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா மூவ் ஆப்ஷனுக்கு கீபோர்டில் ஷார்ட்கட் இருக்கு, எம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மூவ் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த மவுஸ் கர்சர் இந்த சிம்பிளில் மாறிடும். இப்போ ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு கார்னரை செலக்ட் பண்ணி மூவ் பண்ண வேண்டியதுதான். நான் இப்போ இந்த கார்னரை செலக்ட் பண்ணி ஃப்ளோருடைய இந்த கார்னரில் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்க, வால் மூவ் ஆயிடுச்சு. இதான் மூவ் ஆப்ஷன். அடுத்தது ஆப்ஜெக்ட்டை காப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். நான் கண்ட்ரோல் செட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணாமல் காப்பி பண்ணணும்னா மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே தான் ஃபாலோ பண்ணணும். ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுங்க, மூவ் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்க. இப்போ கண்ட்ரோல் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணா மூவ் ஆப்ஷன் காப்பி ஆப்ஷனாக மாறிடும். இப்போ ஆப்ஜெக்டுடைய கார்னரை செலக்ட் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்க, வால் வந்து காப்பி ஆயிடுச்சு. இதான் காப்பி ஆப்ஷன். அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ கண்ட்ரோல் செட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி மூவ் கொடுத்துட்டு கண்ட்ரோலை டேப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா காப்பி ஆகும். இன்கேஸ் இந்த ஆப்ஜெக்ட் 5 டைம்ஸ் வேணும் அப்படின்னா x5 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு x5 ஆர் x10 எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அத்தனை வாட்டி காப்பி ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் காப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி SketchUpல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.